வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. வாழ்வில் நல்ல மாற்றத்தை விரும்புகிற சத்தியம் சத்தியமே நேயர்களாகிய உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த செய்தியை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருப்பதற்காக உங்களுக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அதிவேகமாக மாற்றம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு மாற்றம் இல்லாத ஒரு நிலை அங்கு தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது மாற்றங்கள் நிறைந்திருக்கிறது. நாம் வீட்டை விட்டு வெளியே வருவோமானால் சாலை ஓரங்களிலே மாற்றங்களை பார்க்க முடியும். நீர்நிலைகள் அங்கு மாற்றப்பட்டிருக்கிறது, கால சூழ்நிலைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் கூட மிகப்பெரிய மாற்றத்தை நாம் சந்தித்திருக்கிறோம். உதாரணமாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவருக்கு ஒரு தொகையை நாம் அனுப்ப விரும்புவோமானால் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நாம் வங்கி செயல்படக்கூடிய நேரத்தை தெரிந்து கொண்டு பயணத்தை மேற்கொண்டு நேரத்தை செலவழித்து அந்த வங்கிக்கு சென்று அதற்கு பின்பாக அவர்களுடைய பெயரிலே அவர்களுடைய வங்கி கணக்கிலே நாம் விரும்புகிற ஒரு தொகையை செலுத்த வேண்டும். ஆனால் இந்த நாட்களை பார்க்கும் பொழுது அது மிக மிக அதிகமான ஒரு வளர்ச்சி என்ற ஒரு மாற்றத்தை கண்டிருக்கக்கூடிய நாட்கள். உட்கார்ந்த இடத்திலேயே நாம் இருந்து கொண்டு நாம் யாருக்கு தொகையை அனுப்ப வேண்டுமோ அவர்களுக்கு எளிமையாக அனுப்ப முடியும். இது போன்ற நல்ல ஒரு மாற்றங்கள், வளர்ச்சியை நோக்கின ஒரு மாற்றங்கள் நம்முடைய சமுதாயத்திலே காணப்படும் பொழுது மிகவும் நாம் சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். முன்பெல்லாம் ஒரு மளிகை கடைக்கு செல்லுகிற பொழுது சில்லறை ஒரு பிரச்சனையாக காணப்படும். ஆனால் இந்நாட்கள் அப்படி கிடையாது. மொபைல் ஃபோன் மூலமாக நாம் என்ன செய்ய முடியும்? செலுத்த வேண்டிய ஒரு பணத்தை நாம் செலுத்திவிட முடியும். இப்படியாக நாம் வாழக்கூடிய உலகமானது, நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயமானது அதிவேகமாக மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கிறது. முன்பெல்லாம் ஒரு புகைப்படத்தை, ஒரு ஃபோட்டோவை நாம் எடுக்கும் பொழுது அதற்கு ஃபோட்டோ ஷாப்புக்கு நாம் போக வேண்டும். ஆனால் இப்பொழுது நாமே அதை செய்து கொள்ள முடியும். இது போன்ற அளவுக்கு தொழில்நுட்பங்களானது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அங்கு ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் கவனித்து பார்ப்பீர்களானால் எவ்வளவுதான் வசதிகள் பெருகினாலும், வசதிகள் பெருக்கம் என்ற மாற்றம் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே சிக்கல்கள் தீர்ந்தபாடில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே அது சந்தோஷத்தை கொடுத்ததும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே அது மன அமைதியை கொடுத்ததும் கிடையாது. மாறாக பிரச்சனைகளையும் அது எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. நாம் மொபைல் ஃபோன் நல்லது என்று எண்ணுகிறோம். ஆனால் அதே வேளையிலே அந்த மொபைல் ஃபோனினால் கெட்டுப்போனவர்களும் ஏராளமாக காணப்படுகிறார்கள். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? மனிதன் வெளிப்புற மாற்றங்களை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுடைய உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் வந்தால் மட்டும்தான் வெளிப்பிரகாரமாக இருக்கக்கூடிய மாற்றங்கள் அவனுக்கு மனநிறைவை தரும். அப்படி இல்லாதிருக்குமானால் அது மிக மோசமான ஒரு நிலைமைத்தான் கொண்டு வரும். இந்த நாளிலும் கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படியாக மாற்றப்பட்டது என்பதை நாம் கடவுளுடைய வார்த்தையாக இருக்கக்கூடிய பைபிளிலிருந்து நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்தின் பாதையிலே நாம் நடத்தி செல்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நிகழ்ச்சியை முழுவதையும் தொடர்ச்சியாக பார்க்கும்படிக்கு நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-10 வரையுள்ள வசனங்கள். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். நாம் வாசித்த இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் இயேசுவை தேடும்படியாக அவன் போனான். ஆனால் அதற்கு மிகப்பெரிய ஒரு தடை இருந்தது. அவன் குள்ளனானபடியினால் இயேசுவை காணக்கூடாமல் காட்டத்தி மரத்தில் ஏறினான். அப்படி ஏறின பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ சீக்கிரமாய் வா, உன் வீட்டிலே நான் பந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவனை அழைக்கிறதை நாம் வாசித்தோம். இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அங்கு நாம் காண முடியும்? முதலாவது, இவனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டானது எப்படி என்று பார்க்கும் பொழுது, அவன் முதலாவது இயேசுவை அவன் தேடக்கூடியவனாய் இருந்த பொழுது. உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் தேவைப்படுகிறதா? நிறைய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிறது. நான் கோபப்படக்கூடிய தன்மை மாறணும், கவலைப்படக்கூடிய தன்மை மாறணும், நான் மற்றவர்களை குறித்து பேசக்கூடிய தன்மை மாறணும், நான் எல்லாரிடத்திலும் அன்பு காட்டக்கூடிய ஒரு மனிதனாய் மாறணும், நான் எல்லாரையும் மன்னிக்கக்கூடியவனாய் மாறணும். இப்படிப்பட்ட குணாதிசய மாற்றங்களை நாம் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் விரும்புவீர்களானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அது என்னவென்று பார்க்கும் பொழுது, இந்த சகேயு என்ற அந்த மனுஷன் எப்படியாக இயேசுவை தேடினானோ அதே போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை தேடுங்கள். எதற்காக இயேசுவை தேட வேண்டும்? ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்க்கிற மாற்றத்தை அவரால் மட்டும்தான் தர முடியும். மற்ற எந்த ஒரு மனிதனாலும் நம்முடைய வாழ்விலே மாற்றங்களை தர முடியாது, இயேசுவால் தர முடியும். அதனால் நீங்கள் முதல் படியாக, உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கான முதல் படியாக நீங்கள் இயேசுவை தேடுங்கள். அடுத்ததாக அவன் என்ன செய்தான்? 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இயேசுவை தேட வேண்டும். இயேசுவை உங்களுடைய உள்ளத்திற்குள் நீங்கள் அழைக்க வேண்டும். அந்த மனிதன் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். அதே போல உங்களுடைய இதய கதவை தட்டி கொண்டிருக்கக்கூடிய இயேசுவை உங்களுடைய உள்ளத்திற்கு அழைக்க நீங்கள் விருப்பமுடையவர்களாக காணப்பட வேண்டும். அப்படியானால் உங்களுடைய உள்ளத்திற்குள் இயேசு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உங்கள் உள்ளத்துக்கு வருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த பாவத்தை நீங்கள் இயேசுவிடத்திலே அறிக்கையிட்டு அதை எல்லாம் விட்டுவிட்டு மனம் திரும்ப வேண்டும். இந்த ஒரு மனிதன் அதைத்தான் செய்தான். அதை நாம் வாசிக்கிறோம். செகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுவதற்கு நீங்கள் முதலாவது இயேசுவை தேட வேண்டும். உங்களுடைய உள்ளத்திலே அவரை அழைக்க வேண்டும். மூன்றாவதாக, இயேசுவுக்கு பிடிக்காதவைகள் எல்லாம் எவைகளோ அவைகளை நீங்கள் விட்டுவிட ஆயத்தமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். பாருங்கள், இயேசு எந்த பாவமே செய்யாத ஒருவராக காணப்படுகிறார். அவர் தேவன், அவர் அன்பானவர், மன்னிக்கிறவர். அப்படிப்பட்ட தேவனோடு கூட நாம் இணைந்தவர்களாய் அவரோடு கூட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அவருக்கு பிடிக்காத பாவங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துப்பட வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது, அவன் செய்த தவறுகள் எல்லாம் அவன் உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் சரிப்படுத்தக்கூடியவனாக அவன் காணப்பட்டு கொண்டிருந்தான். அதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய தவறுகளை நாம் சரி செய்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவை தேடுவதற்கு அவனுக்கு ஒரு தடை இருந்தது. இயேசுவிடத்திலே அவன் சென்ற பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை அவன் உணர்ந்து கொண்டான். இப்பொழுதும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகள் அது நம்மை அழிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகள் என்ன? கோபம், பழிவாங்கும் எண்ணம், பகை உணர்வு, தவறாக பேசுதல், அவதூறு பரப்புதல், இது போன்ற தவறுகள், பாவங்கள் எல்லாம் தேவன் வெறுக்கக்கூடியவராக இருக்கிறார். இத்தகைய பாவங்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அங்கு அடித்து அங்கு கொலை செய்தது. நன்றாக சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஒன்று பாவத்தோடு வாழ முடியும், இல்லை என்றால் பரிசுத்தமுள்ள தேவனோடு கூட வாழ முடியும். இந்த 2 வாழ்க்கையை இந்த உலகத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்தே ஆக வேண்டும். பாவ வாழ்க்கையை தொடர்வோமானால் என்ன நிகழும்? பாவத்தின் தண்டனையாக இருக்கிற நரகத்துக்குள்ளாய் நாம் தள்ளப்படுவோம்.
ஒருவேளை பரிசுத்தமுள்ள தேவனோடு வாழ்வோமானால் என்ன கிடைக்கும்? இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு வேண்டிய ஒரு கிருபை, இரக்கம், மன்னிப்பு, தேவனுடைய பலம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்துக்கு பின்பாகவும் கூட அவர் இருக்கக்கூடிய பரலோக வீட்டிலே நமக்கும் கூட சுதந்திரம் கிடைக்கும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவமானது மாற்றப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்தின் தண்டனையாக இருக்கக்கூடிய நியமிக்கப்பட்ட அந்த நரக ஆக்கினை மாற்றப்பட வேண்டும். அத்தகைய மாற்றங்கள் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? இயேசுவை நோக்கி வர வேண்டும். இயேசுவை உங்களுடைய உள்ளத்திற்குள் அழைக்க வேண்டும். இயேசுவே, நான் பாவியான ஒரு மனிதனாக இருக்கிறேன். என்னுடைய பாவமானது உம்முடைய ஐக்கியத்தை விட்டு என்னை பிரித்து விட்டதாக இருக்கிறது. நான் செய்த பாவமானது இந்த உலகத்திலே என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்கான பலனை அது அழித்து போடக்கூடியதாக இருக்கிறது. என்னால் இந்த உலக வாழ்க்கையை வாழ முடியவில்லை. எனக்கு நீர் உதவி செய்யும். என் பாவங்களை மன்னியும். என் பாவங்களை எல்லாவற்றையும் நீர் சிலுவிலை ஏற்றுக்கொண்டு எனக்காக மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தீர் என்பதை நான் முழு இறுதியத்தோடு நம்புகிறேன் என்று நீங்கள் அவரிடத்தில் சொல்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையானது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகரும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அங்கு உணர்த்துவார். உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றப்பட வேண்டிய எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் பாவங்கள் நிமித்தம் நீங்கள் நியமித்து கொண்ட அந்த நரக ஆக்கினையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை அங்கு மாற்றப்படும். இவ்வுலகத்திலும் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இவ்வுலக வாழ்க்கைக்கு பின்பாகவும் கூட அவர் தருகிற நித்திய வீட்டிலே நித்திய சந்தோஷத்தை அனுபவித்தவர்களாக நீங்கள் வாழ முடியும். இந்த மாற்றம் எவ்வளவு ஒரு நன்மை, ஆசீர்வாதமானது. அத்தகைய ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். பொதுவாக எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவங்கள்ட்ட சொல்லுவோம். நமக்கு ஒரு வெளியேறப்பட்ட ஒரு பொருள் கிடைச்சது அப்படின்னா அதை பற்றி மற்றவங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொள்வோம். எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் ரெண்டுமே சேர்ந்து கிடைச்சது அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்வோம். நம்ம இப்படியாக பைபிளில் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நபர் இப்படியாக அவர் சொல்கிறார். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புரஜாதிகளுக்கு சொல்வதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி மெய்யாகவே ஒரு சந்தோஷத்தை கண்டுகொண்ட பவுல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த வசனத்தை இங்கே எழுதுகிறார். அது என்ன கிறிஸ்தவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம்? இயேசு கிறிஸ்து யார்? எதற்காக உலகம் ஃபுல்லாக அவரை பற்றி சொல்லி கொண்டிருக்கணும்? இயேசு கிறிஸ்து அவருக்கு என்ன தான் செய்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட அளவற்ற ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டேன், அதை நான் மற்றவங்கள்ட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த பவுல் என்று சொல்லக்கூடிய இந்த நபர்
இந்த வசனத்தை இங்கே எழுதுகிறார். முதலாவது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு ஒரு அளவற்ற ஐஸ்வர்யம் கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனாக மட்டுமல்ல, அவர் மனிதனாகவும் இருந்தார். இதுதான் வரலாற்றிலே நடந்த ஒரு சம்பவம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து மனிதனாக மட்டுமே இருந்தார் அப்படின்னா அவர் மனிதர்களுடைய பாவங்களுக்காக அவர் மரிக்க முடியாது. ஒருவேளை அவர் கடவுளாக மட்டுமே இருந்தார் அப்படின்னா என்னுடைய வீக்னஸ் அவருக்கு தெரியாமலே போயிருக்கும். இயேசு கிறிஸ்து மனிதனாகவும் இருக்கிறார், கடவுளாக இருக்கிறார். அப்படிங்கிறது தான் இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருள். ஏன்னா எனக்காக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்னுடைய பாவத்திற்காக மரிக்க முடியும், அவர் மட்டும்தான் ரட்சகராக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே மனிதனாக மனிதர்களுடைய பாவத்திற்காக தெய்வீக தன்மையோடு வாழ்ந்து மனிதர்களுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார். இதை கண்டுகொண்ட இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட பவுல் என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவுக்குள்ள இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்றார். இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய பாவத்திற்காக மரித்தார் என்பது நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறத அவர் ஆணித்தனமாக இந்த பரிசுத்த வேதாந்தத்தில் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுந்ததன் மூலமாக, நம்மை மீட்டெடுத்ததன் மூலமாக நடந்த சம்பவங்களெல்லாம் உண்மையாகவே அது ஆச்சரியப்பட வைக்கிறது, நம்மை அதிசயப்பட வைக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவின் சித்தம் மூலமாக தன்னுடைய பிதாவின் சித்தத்தை அங்கே நிறைவேற்றி செய்து முடித்தார். இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அளவற்ற ஐஸ்வர்யம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகளே, சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணால் மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்படியாக இந்த பவுல்ன்ற தாசன் என்ன பண்ணுறாரு? ஒரு வித சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறார். என்ன சந்தோஷம் தெரியுங்களா? முதல்ல இந்த பவுல்ன்றவர் யார் அப்படின்னா, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதன். அந்த மனிதன் என்ன பண்ணுறாரு? வேறு நாடுகள்லேயும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, வேறு தேசத்துலேயும் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அவர்களை துன்பப்படுத்தணும்னு சொல்லி போய் கொண்டிருந்த ஒரு மனிதன். அந்த மனிதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அங்கே வெளிப்படுகிறார். அந்த மனிதன் கேட்குறான், நீங்கள் யாருன்னு கேட்கும் பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்றார். அப்போ அந்த மனுஷன் சொல்கிறான், நான் என்ன செய்யணும்? நீ போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விடுறார். அவர் போனதுக்கப்புறம் தான் தேவ மனுஷங்க அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை பற்றி அங்கே விரிவாக சொல்கிறாங்க. சரி, இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய பாவங்களுக்காக ஏன் மரிக்கணும்? சகோதர சகோதரிகளே, பொதுவாக பலி செலுத்துகிற பொழுது ரத்தம் சிந்தப்படணும். இந்த ஆடு மாடுகளுடைய ரத்தம் சிந்தும் பொழுது அது ஒருபோதும் மனிதர்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யாது. இயேசு கிறிஸ்து மனிதனாகவும் இருக்கிறார், கடவுளாகவும் இருக்கிறதுனால அவர் பரிசுத்த பலியாக மனிதர்களுடைய பாவங்களுக்காக அவர் பலியாகிறார். இது நம்ம சிந்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். கடவுள் நமக்காக பலியாகிறார். ஏன்னா அவர் பரிசுத்தமான தேவன். சிலுவையில் அவர் சகலத்தையும் செய்து முடித்து விட்டார், இனி எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும் பொழுது அதுதான் நமக்கு எடுத்திருக்கிற ஒரு அளவற்ற ஐஸ்வர்யம். கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு இருக்கிற அளவற்ற ஐஸ்வர்யம்னு சொல்லும் பொழுது அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார், நம்ம பாவத்துக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார், அவர் நம்மளுடைய ஆசாரியராக இருக்கிறார், நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார், நம்மளுடைய ராஜாவாக இருக்கிறார், நமக்கு தலையாக இருக்கிறார், நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறான்னு சொல்லும் பொழுது உண்மையாகவே வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் இத்தனை அளவற்ற ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். இது எப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷம் அது. இதை பெற்றுக்கொண்ட பவுல் சொல்கிறாரு, இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை நான் புரஜாதிகள்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பரிசுத்தவான்கள் எல்லாரையிலும் சிறியவனாகிய நான். ஒருத்தனை தாழ்த்திட்டு எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்காங்க, அவங்கள விட நான் சிறியவன், நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற
அளவற்ற ஐஸ்வர்யத்தை, இந்த சந்தோஷத்தை புரஜாதிகளிடத்தில் வந்து நான் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம் தான் கிடைச்சது, நான் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணேன். இப்படியாக கிறிஸ்துக்குள்ளாக இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட, இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்ட பவுல் சொல்ல, இதை நான் வந்து எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எவ்வளோ பெரிய விஷயம். அது மாற்றமில்லை, நீங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் முழு இதயத்தோடு நீங்கள் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறார். இந்த ஜீவ வார்த்தைகள், இந்த வசனங்கள் உங்களை உற்சாகப்படுத்தும். இந்த ஜீவ வார்த்தையான இந்த வசனங்கள் உங்களை ஊக்கப்படுத்தும். பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, இந்த கர்த்தருடைய வசனமானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். கத்தின ஒரு பக்கம் தானே ஷார்ப்பாக இருக்கும், அதனால் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், ரெண்டு பக்கமே ஷார்ப்பாக இருக்கும். இந்த பரிசுத்த வேதாகமம் உங்கள் இதயத்திலே வந்து கிரியை செய்யும். இந்த பரிசுத்த வேதாகமம் உங்களோட பேசும். இந்த பரிசுத்த வேதாகமம் உங்களை ஊக்கப்படுத்தும். இந்த பரிசுத்த வேதாகமம் உங்களை உற்சாகப்படுத்தும் சொல்லும் பொழுது, இதுதான் கிறிஸ்துவுள்ள இருக்கக்கூடிய அளவற்ற ஐஸ்வர்யம். எப்போ பார்த்தாலும் எனக்கு கஷ்டம், எப்போ பார்த்தாலும் எனக்கு தொல்லை, நான் எதையாவது தேடிட்டு இருக்கிறேன், எதையுமே எனக்கு நிறைவு பெறவில்லை, எதையுமே என்னால் முழுமை பெற முடியவில்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கான ஒரே விடை இந்த பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமம் ஆண்டவருடைய ஜீவ வார்த்தைகள். இந்த ஜீவ வசனமானது நீங்கள் யார் என்பதை உங்களை காட்டும். கண்ணாடி மாதிரி தான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் இதுக்குள்ளே ஃபுல்லாகவே நிரம்பி இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து அவர் உண்மையான, அவர் தேவாட்டுக்குட்டி. கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம், இயேசு கிறிஸ்து மெய்யான ஜீவ அப்பம். கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம், அவர்தான் வழி, அவர்தான் ஜீவன். இயேசு கிறிஸ்து சகலத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த அளவற்ற ஐஸ்வர்யம் உங்களுக்கு வேண்டாமா? இந்த அளவற்ற ஐஸ்வர்யம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துட்ட ஒரு முறை வாங்க, ஒரு முறை இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வாசிங்க. நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் உங்களுக்கு இருக்குது. கிறிஸ்துக்குள்ளாக நீங்கள் அளவற்ற ஐஸ்வர்யத்தை நீங்கள் நிறைய பார்க்க முடியும். நீ தேடுகிற சமாதானத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்குறார். பரிசுத்த வேதாகம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மன நிம்மதிக்காக மனசு என்னெல்லாம் செய்கிறாங்க. மலைக்கு போகிறதும், தியானம் பண்ணுறதும், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்துக்கு போகிறதும், ஒரு அமைதியான சூழலை தேடி போகிறதும், அது எல்லாமே வந்து தற்காலிகம்தான். அதெல்லாம் வந்து உங்களுடைய மன அமைதியை ஒரே நாளில் வந்து அதை வந்து நிவர்த்தி செஞ்சிடாது, ஒரே வாரத்தில் நிவர்த்தி செய்கிறார். நீ தேடுகிற நிம்மதியை இயேசு கிறிஸ்து கொடுக்குறார். கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தின் மூலமாக நீங்கள் அதை பார்க்க முடியும். அவருடைய பிள்ளைகளை குறித்து கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் வந்து அதை அளவிட முடியாதது. கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் என்ன தெரியுங்களா? முதலாவது பாவ மன்னிப்பு, இரண்டாவதாக மறுவாழ்வு, மூன்றாவதாக சுத்திகரிப்பு, நான்காவதாக நீடிய பொறுமை, ஐந்தாவதாக மிகுந்த கிருபை, அவருடைய இரக்கம். இத்தனை ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, மன நிம்மதியை தேடி நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், சந்தோஷத்தை தேடி நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். நீ தேடுகிற சந்தோஷம், நீங்கள் தேடுகிற நிம்மதியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்குறார். கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் அதை கொடுக்குது. இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது கிறிஸ்துவை தவிர. அந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை நான் பெற்றுக்கொண்டேன். என்னை போலவே நீங்கள் அந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளணும். கிறிஸ்துவுக்குள்ளாக ஐஸ்வர்யன்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி. பொக்கிஷம், எனக்கு பொக்கிஷம் கிடச்சதுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். எனக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சதுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். எனக்கு ஒரு விஷயம் நடந்தால் மற்றவங்க ஷேர் பண்ணுவேன். எனக்கு அதில் அளவற்ற ஐஸ்வர்யம் கிடைச்சது, அதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கும்
இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை தேடி மக்கள் என்னவெல்லாம் தங்களை வருத்திக்கிறாங்க. நிச்சயமாக அவர்களை கேலி பண்ணுவதற்கு நான் சொல்லலை. மக்கள் தங்களை அறியாமல் செஞ்சிட்ருக்கிறாங்க. நடக்கிறதும் முதல்ல நடந்து போகிறதும் தங்களை காயப்படுத்திக்கிறதும் தங்களே வருத்தப்படுத்திக்கிறதும் கஷ்டத்தோட பாடுகளையும் சகிச்சுட்டு மக்கள் வந்து தங்களை செய்கிறது அறியாமல் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் செய்ய தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். மனம் திரும்பி நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாங்க. உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்க. இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில் பலியாக இருக்கிறார். நீங்கள் பட வேண்டிய பாடுகளையும் நான் பட வேண்டிய பாடுகளையும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். துன்மார்க்கத்திலே ஜீவித்த துன்மார்க்கத்தில் செய்ய நடந்த நம்முடைய கால்களுக்கு பதிலாக அவருடைய கால்களில் அங்கே ஆணிகள் அடிக்கப்பட்டது. பாவம் செய்த நம்மளுடைய கைகளுக்கு பதிலாக அவருடைய கைகளில் அங்கே ஆணிகள் அறையப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். யாராவது நமக்கு பதிலாக உயிர் கொடுப்பாங்களா? யாராவது நமக்கு பதிலாக வந்து சித்திரவதைப்படுவாங்களா? யாராவது நமக்கு பதிலாக உனக்கு பதிலாக வந்து நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி யாராவது போவாங்களா? நீ செஞ்ச தப்புக்காக நான் போகிறேன்னு சொல்லுவாங்களா? இயேசு கிறிஸ்து அதை தான் சிலுவையில் செய்து முடித்தார். கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் உங்களுக்கு வேணுமா? இயேசு கிறிஸ்துவிட்ட நீங்கள் வாங்க. எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வர முடியும். இனியும் காலதாமதம் நீங்கள் செய்ய வேண்டாம். நாட்கள் வந்து பொல்லாதது. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கடந்து போகிறது, ஒவ்வொரு மாதமும் கடந்து போகிறது வந்து ஆண்டவருடைய பெரிதான கிருபை. கடந்த 2024 வருஷத்தை தொடங்கின எத்தனை பேர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாங்க? உண்மையாகவே இந்தியாவில் தான் ஆக்சிடெண்ட்டால் மறிக்கிற மக்கள் அதிகம். என்னுடைய மத்திய மந்திரி சொல்லியிருக்கிறார், இந்தியாவில் மட்டும்தான் ஆக்சிடெண்ட்டில் அதிகமான பேர் இறக்குறாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னு செய்தியை வாசிக்கிறோம். காலையில் போனவர் திரும்ப வரும்போது அவர் டெட் பாடியாக தான் திரும்ப வந்தான்னு சொல்லி வாசிக்கிறோம். சின்ன பையன் இறந்துட்டான்னு வாசிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்நாள் மிக மிக குறுகியது. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனையே கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளில் வரப்போகிறார். கிறிஸ்துவுக்குள்ளான இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். மனம் திரும்பி இந்த ஆண்டவர்கிட்ட வாங்க. மனம் திரும்பி இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துவத்தை நீங்கள் வாங்க. அவர் உங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே, சத்யம் சத்யம்.